மலாக்கா டுரியான் துங்கால் பகுதியில் கடந்த மாதம் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 இந்திய ஆடவர்கள் உயிரிழந்த வழக்கில் காவல்துறை இதுவரை எந்த அதிகாரியையும் விசாரணைக்காக கைது செய்யாதது ஏன் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் கேள்வி எழுப்பினார். ஒரு வழக்குடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்வது குற்றவியல் சட்டப்பிரிவு 302 கீழ் கொலை வழக்குகளின் விசாரணையில் நிலையான நடைமுறை என்று தெளிவுபடுத்திய லிம், நவம்பர் 24ஆம் தேதி அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்ட போலீசார் 3 ஆடவர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த போதிலும் இதுவரை கைது செய்யப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஏஜிசி அலுவலகம் இந்த வழக்கை கொலை வழக்காக மறுவகைப்படுத்த உத்தரவிட்டதை அடுத்து இந்த கேள்வி எழுந்துள்ளதாக லிம்லிப் எங் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு 10 முக்கிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டண உயர்வை தடுக்க இழப்பீட்டு செலவுகளாக 591.56 மில்லியனை உள்வாங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு அங்கீகரிக்கப்பட்டதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்தார். இந்நடவடிக்கை 2026ஆம் ஆண்டு முழுவதும் சுங்க கட்டண உயர்வுகள் எதுவும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் மக்களின், குறிப்பாக நெடுஞ்சாலை பயனர்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது என்று அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டிற்கு மொத்தம் 591.56 மில்லியன் இழப்பீடு வழங்குவதன் மூலம் அரசாங்கம் குறிப்பிடத்தக்க நிதி தாக்கங்களை சந்திக்க நேரிட்டாலும் மக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க தேர்ந்தெடுத்துள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஜூலை 23ஆம் தேதி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த முயற்சிகளில் கட்டண உயர்வு முடக்கமும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் ஷாகா எனப்படும் செராஸ் காஜாங் விரைவுச்சாலை, லத்தார் எனப்படும் KL கொலஸ்லாங்கூர் விரைவுச்சாலை, NNKSB எனப்படும் வடகிள்ளான் நீரிணை நெடுஞ்சாலை, SDE எனப்படும் சனாய் டேசாரு விரைவுச்சாலை, LPT2 எனப்படும் கிழக்கு கடற்கரை விரைவுச்சாலை கட்டம் 2, SKVE எனப்படும் கிள்ளான் பள்ளத்தாக்கு விரைவுச்சாலை, JSA HMS எனப்படும் சுல்தான் அப்துல் ஹலீம் மூவாட்சாம் ஷா பாலம், டியூக் எனப்படும் டூத்தா உலு கிள்ளான் அதிவிரைவுச்சாலை, மெக்ஸ் எனப்படும் KL புத்ராஜயா அதிவிரைவுச்சாலை மற்றும் LLB எனப்படும் பட்டர்வர்த் வெளிவட்ட சாலை ஆகியவை இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளந்தாஞ்செலியில் உள்ள கம்போங் பத்து மெலின்தாங்கில் புரோடுவா அல்சா கார் டொயோட்டா லெக்ஸஸ் மீது மோதிய பின்னர் சாலையோர பாறையில் விழுந்ததில் ஒரு தந்தையும் அவரது மகனும் பரிதாபமாக இறந்தனர். நேற்று பிற்பகல் 1:50 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 39 வயதான தந்தையும் அவரது 16 வயது மகனும் பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். அவர்களின் உடல்கள் ஜெலி மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு வருவதற்காக சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டன. மதியம் 1:59 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் பிற்பகல் 2:14 மணிக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் ஜெலி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் அசார் எல்மி முஸ்தோபா தெரிவித்தார். அல்சா கவிழ்ந்து பாறையில் விழுந்ததால் இருவரையும் சிக்க வைத்தது என்று சினார் ஹரியான் தெரிவித்துள்ளது. ஹைட்ராலிக் கட்டர்களை பயன்படுத்தி இடிபாடுகளில் இருந்து 2 பேரும் மீட்கப்பட்டதாகவும் அவர்கள் சுகாதார அமைச்சு அதிகாரிகளால் இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அசார் கூறினார். லெக்ஸஸின் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் ரெம்பாவ் பெடாஸில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டின் வளாகத்தில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட உடல் டிசம்பர் 8 முதல் ஸ்லாங்கூர் அம்பாங்கில் காணாமல் போனதாக கூறப்படும் ஒரு பெண்ணின் சடலம் என்று நம்பப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் வீட்டின் வெளியே புதைக்கப்பட்டிருந்த ஒரு பையில் உடல் வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக நெகிரி செம்பிலான் காவல்துறை தலைவர் அல்சாப்னி அமாட் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை அம்பாங் காவல் நிலையத்தில் அந்த பெண் காணாமல் போனது குறித்து புகார் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பின்னர் பெடாஸ் காவல் நிலையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டது. இது குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய ஜலான் பெடாஸ் லிங்கியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. பிரேத பரிசோதனை இன்று நடைபெறும் என்றும் சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க போலீசார் தற்போது பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் கொலைக்காக வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அல்சாவ்னி தெரிவித்தார்.
நேற்று காலை பல்கலைக்கழக மண்டபத்தில் உயரத்தில் இருந்து விழுந்ததாக கருதப்படும் சபா மலேசிய பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 23 வயது மாணவரின் உடல் காலை 10 மணி அளவில் 2 பராமரிப்பு ஊழியர்களால் மண்டபத்தின் மேடையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கோத்தகினபாலு காவல்துறை தலைவர் காசிம் மூடா தெரிவித்தார். மண்டபத்திற்குள்ளிருந்து மூடிய சுற்று தொலைக்காட்சி காட்சிகளை மதிப்பாய்வு செய்ததில் புதன்கிழமை மாலை 6:09 மணிக்கு அவர் விழுந்ததாக காட்டியது என்று காசிம் தெரிவித்தார். மருத்துவ அதிகாரிகள் மாணவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் வெளிப்புற பரிசோதனைகளில் சந்தேகத்திற்கு இடமான காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இதுவரை சம்பவத்திற்கு சாட்சிகள் யாரும் இல்லை என்றும், இருப்பினும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் எந்த குற்றவியல் கூறுகளும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனை அடுத்து இவ்வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மேல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு யுஎம்எஸ் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதுடன் அவர்களின் விசாரணையில் அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தின் தனி உரிமையை மதிக்கவும் மாணவரின் மரணம் குறித்து ஊகிப்பதை தவிர்க்கவும் பல்கலைக்கழகம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கிளந்தான், திரங்கானு, பகாங் மற்றும் ஜொகூர் முழுவதும் உள்ள 96 தற்காலிக வெளியேற்ற மையங்களில் மொத்தம் 12,135 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி மலேசிய சிவில் பாதுகாப்பு படை செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இந்த புதுப்பிப்பு வந்துள்ளது. கண்காணிப்பு தரவுகளின் அடிப்படையில் 4 மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அதன் துணை தலைமை ஆணையர் கசாலி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.